Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல குட்டியா கியூட்டா இந்த மினி ஹேண்ட்பேக் எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். இது நீங்க ஹேண்ட் பர்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாடல்ல 3 ரோல இந்த பேக் எப்படி பின்றதுன்னு பார்த்திருந்தோம். அதோட மினி வெர்ஷன் தான் இன்னைக்கு எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒயர் கூடைகள்லாம் பின்ன போறீங்கன்னா பின்னி பழகிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மினி பேக் ஆர் பர்ஸ் எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். இது பின்றதுக்கு 8 ஒயர் ஒரு ஒயரும் 3 அடி கட் பண்ணிக்கோங்க போதும். கட் பண்ண ஒயர் இருக்கட்டும். இப்போ ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு ஒரு அடி விட்டுக்கோங்க. ஒரு அடி விட்டு இப்படி மடிக்கணும். ஒரு அடி முன்பக்கம் வர மாதிரி மடிச்சு லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ண ஒயர் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு ஒரு 3/4 அடிக்கு இந்த மாதிரி அளந்துக்கோங்க. ஒரு அடிக்கு கொஞ்சம் கம்மியாக விட்டு இப்படி அளந்துக்கணும். இப்போ நம்ம அளந்தோம் இல்லையா, இதை வந்துட்டு அடையாளமாக வச்சுக்கோங்க. இங்கேருந்து மீதி ஒயரை இப்படி பாதியாக மடிக்கணும். ஒரு பக்கத்தில் ஒரு 3/4 அடி ஒயரை அதிகமாக விட்டு இப்படி மடிக்கிறோம். இது ஏன்னா ஒரு பக்கத்தில் நம்ம மூடி பின்ன போகிறோம். இந்த மடித்த ஒயர் பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போது 3/4 அடி ஒரு பக்கம் அதிகமாக விட்டு மடிச்சிருக்கோம். ஓகேவா? இதையும் ஸ்கேல் வச்சு அளந்து காமிச்சிடுறேன் பாருங்கள். ஒரு பக்கம் ஒரு அடிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கும். இப்போது ரன்னிங் ஒயரில் இந்த கட் பண்ண ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பாக இப்படி போடணும். ரன்னிங் ஒயரை இப்படி மேலே பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும். இதை எடுத்து இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் நார்மல் பேக் நாட். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு அடி ஒயர் இருக்கும். ஆனால் இதில் ஒரு அடிக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் இந்த ஒயரை கட் பண்ணிட்டே வேஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் ஒரு அடி ஒயர் சொல்லியிருக்கேன். இப்போ கட் பண்ண ஒயர் பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கத்தில் ஒரு அடி இருக்கும். மேல் பக்கத்தில் 1.25 அடி இருக்கும். அந்த நாட் போட்டதோடு சேர்த்து 3 அடி ஒயர். ஓகேவா? இந்த பர்ஸ் பின்றதுக்கு மொத்தம் 3 அடி ஒயர் தேவைப்படும். ஒரு பக்கத்தில் 1.25 அடி ஒயர் இருக்கும். இப்போது இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு இல்லையா? டவுட் இருந்துச்சுன்னா இந்த ஷேப்பை மட்டும் இன்னும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ரைட் சைடு போகிற ரன்னிங் ஒயரில் கட் பண்ண மீதி 7 ஒயர்ஸையும் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது மேல் பக்கம் எவ்வளோ ஒயர் விட்டோமோ அதே அளவுக்கு அளந்து விட்டுக்கோங்க. நம்ம மூடி பின்றதுக்காக ஒரு பக்கத்தில் 3/4 அடி ஒயர் விட்டுட்டு நாட் போட்டுக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். நாட் போட்டுட்டு ஒயர் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. அடுத்து 3வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். மேல் பக்கம் எவ்வளோ ஒயர் இருக்கோ அதே அளவுக்கு கட் பண்ண ஒயரை அளந்து விடணும். இப்போ இதை ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சாதாரணமாக ஒயர் கூடைகள் பின்னும்போது நாட் போட்டுட்டு அப் அண்ட் டவுன் செக் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி செக் பண்ணும்போது ஒரு பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்கத்தில் 3/4 அடி ஒயர் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஒரு நாட் போட்டதுக்கப்புறம் மற்ற ஒயருக்கு ஈக்குவலாக இந்த ஒயர் இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. மேல் பக்கம் போகிற ஒயர் அப்படி இல்லைனாக்கா கீழ்ப்பக்கம் போகிற ஒயர் அளவுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து பாருங்கள், 4வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். நாட் போட்டுட்டு அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 5வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். 5 ஒயர் மட்டும் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இன்னும் 6, 7, 8 3 ஒயர் தான் இருக்குது. அந்த 3 ஒயரை நீங்களே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது 5 ஒயரை ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கேன். இன்னும் 3 ஒயர் தான் இருக்குது. அதை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடு ஒரு அடி விட்டோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி ரைட் சைடில் ஒரு அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு அடி ஒயர் இருந்தால் போதும். இப்போது ஒரு பக்கத்தில் 3/4 அடி ஒயர் அதிகமாக விட்டுருக்கும். ஒரு பக்கத்தில் ஒயர் சின்னதாக இருக்கும். இப்போ அடுத்த 2 வரிசை என்ன பண்ணணும்னாக்கா, மூடி பின்றதுக்காக 3/4 அடி ஒயர் அதிகமாக விட்டோம் இல்லையா? அந்த பக்கத்தில் தான் 2 வரிசை நீங்கள் பின்னணும். 2வது வரிசை பின்றதுக்கு லெஃப்ட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து விட்டுருங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடுறேன். அடுத்து ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். மூடி பின்றதுக்காக ஒரு பக்கம் 3/4 அடி ஒயர் அதிகமாக இருக்குது இல்லையா? அந்த பக்கத்தில் தான் பேஸோட அடுத்த 2 வரிசையை இப்போ நம்ம பின்னணும். கீழ்ப்பக்கத்தில் ஒரு அடி ஒயர் தான் இருக்கும். அது பேக் பின்றதுக்கு மட்டும்தான் சரியாக இருக்கும். பேக்கோட ஹைட்டு மொத்தம் 7 ரவுண்டு நம்ம பின்ன போகிறோம். 7 ரவுண்டு பின்னிட்டு உள்ளுக்குள்ளே ஒயரை சொருகி விடுறதுக்கு மட்டும்தான் கீழே இருக்கிற ஒயர் கரெக்டாக இருக்கும்.
மாற்றி பின்னிடாதீங்க, அப்புறம் ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகும். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கிளியராக உங்களுக்கு புரியும். இந்த வீடியோலேயே பாக்கெட் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு காமிப்பேன். பிகினர்ஸ் பின்னி பழகிட்டு அதுக்கப்புறமா 3 ரோலில் இந்த பேக் பின்னுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இனி அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு ரோலில் 2 ரோலில் இந்த மாடல் பேக்கை எப்படி பின்னுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ எண்டு வரைக்கும் நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு ரைட் சைடு 1 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து மேல் பக்கத்தில் 3வது வரிசை பின்ன போகிறோம். லெஃப்ட் சைடு 1 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடணும். அடுத்து பக்கத்தில் ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். அப்புறம் ரைட் சைட்லேயும் 1 அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணணும். இது ரொம்ப குட்டி பர்ஸ் அப்படின்றதுனால பேஸில் 3 வரிசை மட்டும் பின்னாலே போதும், அதிகமாக பின்னாலும் நல்லா இருக்காது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதில் பாயிண்ட்ஸ் வந்துட்டு உங்களால் கொடுக்க முடியும். அந்த பாயிண்ட்ஸுக்கு காசெல்லாம் எதுவும் இல்லை, ஃப்ரீ தான். ஜஸ்ட் அந்த பட்டன் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். எதுக்காக அந்த பாயிண்ட்ஸ்னாக்கா இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் அந்த பாயிண்ட்ஸ் கொடுங்க. இப்போது 3வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு 1 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பேஸ் நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து சைடு வால் பின்ன போகிறோம். சைடு வால் மொத்தம் 7 ரவுண்டு வரைக்கும் நம்ம பின்ன போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். ரன்னிங் ஒயர் வச்சு மேல் பக்கம் போகிற எந்த ஒயர்லேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் 2வது ஒயரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரன்னிங் ஒயர் லெஃப்ட் சைடு இந்த அளவுக்கு சின்னதாக விட்டுட்டு 2வது ஒயரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது சைடு வால் பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரன்னிங் ஒயர் வச்சு ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். அதுக்கப்புறம் இங்கே ஃபர்ஸ்ட் கார்னர் டர்ன் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். இங்கே 2வது கார்னர் டர்ன் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். இங்கே 3வது கார்னர் டர்ன் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். அப்புறம் இங்கே 4வது கார்னர் டர்ன் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் வரைக்கும் பின்னணும். ரன்னிங் ஒயர் வச்சு இந்த பேஸில் சுற்றி இருக்கிற எல்லா ஒயர்ஸ்லேயும் நாட் போடணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் நாட் போட்டு வரேன். பிகினருக்காக இந்த பேஸ் ஃபுல்லாகவே எப்படி பின்னுறதுன்னு காமிக்கிறேன். பெரிய குடைகளில் இந்த மாதிரி ஃபுல்லாக பின்னுறதை காமிக்க முடியாது, ஏன்னா ஒயர்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஃபுல்லாக பின்னுறதை காமிச்சோன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். ஆனால் இந்த மாதிரி மினி குடைகளில் ஒயர்ஸ் கம்மியாக இருக்கும், அதனால் ஃபுல்லாக வந்துட்டு பின்னி காமிக்க முடியும். பிகினர்ஸ்க்கு கிளியராக புரியும். இதுக்காக தான் சொல்லுவேன், முதல் முறையாக ஒயர் குடைகள் பின்ன போகிறீங்க அப்படின்னா மினி பேஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸை பாருங்கள். குட்டியாக ஒரு குடை பின்னி பழகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய குடைகளை உங்களால் பின்ன முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு வரும். இப்போது ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. அடுத்து ஃபர்ஸ்ட் கார்னர் டர்ன் பண்ணி நாட் போட போகிறோம். இதுதான் கார்னர் டர்னிங். டர்ன் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் நாட் போடுறோம், அவ்வளோதான். கார்னர் டர்ன் பண்ணதான் பாருங்கள், 3 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். அடுத்து பக்கத்தில் இன்னும் 2 நாட் போடணும். இப்போ இந்த எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. அடுத்து 2வது கார்னர் டர்ன் பண்ணி பின்னுறோம். ரெண்டாவது கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. அடுத்து ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இந்த வீடியோவில் ஒயர் குடைகளுக்கு பாக்கெட் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பேன். இது வரைக்கும் இந்த மாதிரி குட்டி பேக்குக்கு பாக்கெட்லாம் நான் பின்னது கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் பெரிய குடைகளுக்கு பர்ஸுக்கு பாக்கெட் எப்படி அட்டாச் பண்ணி பின்னுறதுன்னு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. ட்ரிபிள் கம்பார்ட்மெண்ட்டு, டபுள் கம்பார்ட்மெண்ட்டு, பர்ஸ் எல்லாம் கூட எப்படி பின்னுறதுன்னு வீடியோ கொடுத்துருக்கேன். சாதாரணமாக ஒரு குடையில் சின்ன பாக்கெட்டோ இல்லை பக்கத்தில் இன்னொரு கம்பார்ட்மெண்ட் பர்ஸோ அட்டாச் பண்ணி பின்னுறோம் இல்லையா, இந்த மாதிரி மாடல் பேக்குக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் விதவிதமாக இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பாக்கெட் பின்னுறோம் இல்லையா, இதே மெத்தட்லேயே 3D எஃபெக்டில் பறவைகளோட உருவத்தை எப்படி தத்ரூபமாக பேக்கோட அட்டாச் பண்ணி பின்னுறது, அப்புறம் பொம்மைங்களுக்கு ஃப்ராக்கு, பேண்ட் ஷர்ட்டு, அப்புறம் ஃப்ளவர் பாட் டிசைன் எப்படி கொடுக்கறதுன்னு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. இப்போ 2வது கார்னர் டர்ன் பண்ணி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. இந்த பக்கத்தில் 3வது கார்னர் டர்ன் பண்ணி பின்னுறேன்.
இப்போ 3வது கார்னர் டர்ன் பண்ணி பின்னியாச்சு. இப்போ கடைசியா 4வது கார்னர் டர்ன் பண்ணி ஒரே ஒரு நாட் போடுறேன். ஓகே. இப்போ இந்த பேஸை சுற்றி இருக்கிற ஒரு ஒயர்லையும் நாட் போட்டு வந்தாச்சு. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, சுற்றி ஒரு ஒயர்லையும் நாட் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். அடுத்து ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடித்து இந்த லூப்புக்குள்ளே இப்படி போடுங்க. ஃபைனலாக இதே நாட்லேயே மேல் பக்கம் போகும். இந்த ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே போடணும். ஃபஸ்ட்டு மேல் பக்கம் போகிற ஒயர் பிடிச்சிடுங்க. அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சி எடுத்திங்கன்னா நாட்டு டைட் ஆயிரும். ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து செகண்ட் ரவுண்டு பின்ன போகிறோம். செகண்ட் ரவுண்டு பின்னுறதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. எதில் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்களோ அதில் தான் இந்த ரன்னிங் ஒயர் ஓட்டிகிட்ருக்கோம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 2வது ஒயரில் அடுத்த ரவுண்டு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். லேடர் நாட் போட்ட அதே ஒயர்லேயே வந்துட்டு நாட் போடாதீங்க, பக்கத்தில் இருக்கிற ஒயரில் நாட் போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம எப்படி பின்னோம் அதே மாதிரி இந்த பேஸை சுற்றி இருக்கிற எல்லா ஒயர்ஸ்லையும் சுற்றி நாட் போடணும். ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நாட் போட்டுட்டு வரணும். ஒரு ரவுண்டு ஃபுல்லாக நாட் போட்டுக்கோங்க. இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். அதுக்கப்புறம் ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு 3வது ரவுண்டு பின்னணும். 2வது ரவுண்டில் கொஞ்சம் நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன், மீதி ஃபுல்லாக நீங்களே பின்னிக்கோங்க. இப்போ 2வது ரவுண்டில் இத்தனை நாட் போட்டு காமிச்சேன் இல்லையா, இதே மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னணும். பின்னி முடிச்சுட்டு இன்னும் ஒரு முறை லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம் பிகினருக்காக. இப்போ 2வது ரவுண்டு பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, சுற்றி இருக்கிற ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டுட்டு வந்துட்டேன். இப்போது ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ண நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். அப்படியே இந்த லூப்பை மேல் பக்கமாக கொண்டு வரணும். 1 இன்ச்சுக்கு இந்த லூப் இருந்துச்சுன்னா போதும். அடுத்து ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் தான் மடிக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேலே பார்த்த மாதிரி மடித்து இப்போ லூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த லூப்புக்குள்ளே இப்படி போடணும். இப்போ ஃபைனலாக இதே நாட்லேயே மேல் பக்கம் போகிற ஒயரை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே போடணும். ரன்னிங் ஒயர் லூப்பில் போட்டுட்டு மேலே போகிற ஒயர் ஃபஸ்ட்டு பிடிச்சி எடுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சி எடுங்க, நாட்டு டைட் ஆயிரும். இப்போ 2 ரவுண்டு ஃபுல்லாக நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து 3வது ரவுண்டு பின்னுறதுக்கு உள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை வெளிப்பக்கமாக எடுத்துக்கிட்டு 3வது ரவுண்டு பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். லேடர் நாட் போட்டோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது 3வது ரவுண்டு என்ன பண்ணணும், ஃபுல்லாக பின்னிட்டு வரணும். இந்த ஒயர் வரைக்கும் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இதே மாதிரி 4வது ரவுண்டில் ஸ்டார்ட் பண்ணணும். அவ்வளோதான். 3வது ரவுண்டில் கொஞ்சம் தூரம் நாட் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ஃபுல்லாக நீங்களே பின்னிக்கோங்க. பின்னி முடிச்சுட்டு 4வது ரவுண்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பிகினருக்காக ஒரு முறை பார்த்துக்கலாம். இப்போ 3வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். 3வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேன். பின்னி முடிச்சுட்டு ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு 2 ரவுண்டில் நம்ம லேடர் நாட் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன், எந்த மாற்றமும் இல்லை. பிகினருக்காக லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு கிளியராக தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன். டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட், அப்படி இல்லைனாக்கா ஆல் நாட்ஸ் மேக்கிங் பிளேலிஸ்ட்டில் கூட அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். 3வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் 4வது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது 4 ரவுண்டு வரைக்கும் எப்படி பின்னுறதுன்னு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி 5, 6, 7 இன்னும் 3 ரவுண்டு மட்டும்தான் இருக்குது. மொத்தம் 7 ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பேக்கோட ஹைட்டு மொத்தம் 7 ரவுண்டு வரைக்கும் போட்டாச்சு. 7 ரவுண்டு போட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுங்க. 7வது ரவுண்டு பின்னிட்டு லேடர் நாட்டும் போட்டு முடிச்சுட்டேன். லேடர் நாட் போட்டுட்டு தான் ரன்னிங் ஒயரை கட் பண்ணணும். மூடி பின்னுறதுக்காக ஒரு பக்கத்தில் 3/4 அடி ஒயர் அதிகமாக விட்டோம் இல்லையா, அந்த 8 ஒயர் மட்டும் லாங்காக இருக்கும். இதை தவிர மற்ற எல்லா ஒயரும் குட்டி குட்டியாக இருக்கும். இதை வந்துட்டு கட்டி வச்சிடுறேன். இதை தவிர மற்ற எல்லா ஒயர்ஸையும் இப்போ நம்ம இந்த பேக்குக்குள்ளேயே சொருகி விடணும். ஒரு ஒயர் ஒரு அளவில் இருக்கும். ஸோ ஈக்குவலாக கட் பண்ணிவிட்டு இந்த ஒயர்ஸை பேக்கில் சொருகி விடுங்க. இப்படி உள்ளுக்குள்ளே கையை விட்டு சொருகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் பேக்கை வந்துட்டு இப்படி ரிவர்ஸில் திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு சொருகணும்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம சைடு வால் ரன்னிங் ஒயர் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ரன்னிங் ஒயரை சொருகி விடுறேன்.
அடுத்து மேல் பக்கத்தில் இருக்கிற ஒயரை ஆப்போசிட்டில் கீழே மடித்து சொருகணும். வழக்கமாக நம்ம ஒயர் குடைகள் பின்னும்போது ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டை விட்டுட்டு 3வது ரவுண்டில் சொருகுவோம். அப்போ தான் அந்த கடைசி வரிசை உள்ளுக்குள்ளே மடிஞ்சு நமக்கு வரும். பர்ஸோ இல்லை ஹேண்ட்பேக்கோ மூடி போட்ட குடைகளோ பின்னும்போது 2வது ரவுண்ட்லேருந்தே சொருகுங்க. அந்த ஃபஸ்ட்டு வரிசையை மடித்து சொருக வேண்டாம். அப்போ தான் மூடி பின்னுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் 2வது ரவுண்ட்லேருந்தே சொருகிறேன். ஒயர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ஒயரையும் பேக்குக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகணும். சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பேக்குக்குள்ளேயே எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சாச்சு. இப்போ இந்த பேக்கை பழையபடி நேராக திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு அடுத்து நம்ம மூடி பின்ன போகிறோம். மூடி பின்னுறதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட ஒயர் வேஸ்ட்டே ஆகாமல் மூடி எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ மூடி பின்னுறதுக்கு ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். லெஃப்ட் சைடு ரொம்ப சின்னதாக ஒயரை விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக ரைட் சைடு எண்டு வரைக்கும் 8 ஒயர்லேயும் நாட் போடணும். ஆரம்பத்தில் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுலலாம் மூடிகள் பின்னும்போது லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு வரிசை பின்னிட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணி பின்னுவேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த ஒயர்ஸை சொருகவும் கஷ்டமாக இருக்கும். சொருகினதுக்கப்புறம் நிறைய ஒயர் வந்துட்டு சொருகிற மாதிரி இருக்கும். அந்த மூடிக்குள்ளே ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்காது. அதனால் உள்ள அந்த ரன்னிங் ஒயரை மடித்து வச்சு எப்படி பின்னுறதுன்னு ஒரு மெத்தடில் பின்னிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி நம்ம அதை விட கொஞ்சம் வித்தியாசமாக லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒயர் கொஞ்சம் கூட வேஸ்ட்டே ஆகாமல் மூடி எப்படி பின்னுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. இப்போ அடுத்து நம்ம 2வது வரிசை பின்ன போகிறோம். இந்த ரன்னிங் ஒயரை அப்படியே மேல் பக்கம் கொண்டு வந்து ரிவர்ஸில் வந்துட்டு பின்னிட்டு போகிறோம். வழக்கமாக நம்ம இந்த ரன்னிங் ஒயரை உள்ளே இப்படி கொண்டு வந்து லெஃப்ட் சைடு மடித்து நம்ம லெஃப்ட் டு ரைட்டு பின்னுவோம். உள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரோடு சேர்த்து பின்னுவோம். ஆனால் இப்போ பாருங்கள், மேலே இருக்கிற ஒயரை ஃபஸ்ட்டு மடிக்கணும். இந்த ரன்னிங் ஒயரை டைட்டாக இது மேலே சுற்றி எப்பவும் போல் நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மெத்தடில் ரிவர்ஸில் பின்னுறதுக்கு நமக்கு ரோலோடு இருந்துச்சுன்னா பின்ன முடியாது. அதனால் ரன்னிங் ஒயரை கண்டிப்பாக கட் பண்ணணும். இப்போ வந்துட்டு நான் ஒரு 5 அடி ஒயரை அளந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ ரிவர்ஸில் நாட் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஒயரை மடிக்கணும். ரன்னிங் ஒயரை இது மேலே டைட்டாக சுற்றி நாட் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், லெஃப்டில் ஒயரும் இருக்காது. அதே சமயம் உள்ளுக்குள்ளே நம்ம மடித்து வச்சு பின்ன வேண்டிய அவசியமும் இல்லை. ஒயர் கொஞ்சம் கூட வேஸ்ட்டே ஆகாது. இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் ரிவர்ஸில் வந்துட்டு லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு போகணும். ரிவர்ஸில் பின்னுறதுக்கு ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஒயரை மடிக்கணும். ரன்னிங் ஒயரை இது மேலே சுற்றி நாட் போடணும். மற்றபடி எப்போவும் நாட் போடுற மாதிரி தான். ரிவர்ஸில் இந்த எண்டு வரைக்கும் பின்னுறதை நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம். நம்மளோட சேனலில் வர இந்த நியூ ஐடியாஸ் எல்லாமே ஒயர் குடைகளை பின்னி விற்பனை பண்ணுற சகோதரிகளுக்காகவும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்காக மட்டும்தான். அதர் யூடியூப் சேனல்ஸுக்காக இல்லை. என்னோட இந்த எஃபர்ட்டை அதர் யூடியூப் சேனல்ஸ் காப்பி பண்ணாதீங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா ஒயர் குடைகளை பின்னி விற்பனை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப் சேனலில் நான் அப்லோட் பண்ணுற இமேஜஸ், பேஸ்கெட் மாடல்ஸை உங்களோட பிஸ்னஸ் க்ரோத்துக்காக தாராளமாக உங்களோட பேஜில் நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு கேட்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்காக தான் புது மாடலில் ஒயர் குடைகளை பின்னிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரிவர்ஸில் எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. அடுத்து இந்த ரன்னிங் ஒயரை அப்படியே மடித்து லெஃப்ட் டு ரைட் வந்துட்டு பின்னிட்டு போகிறோம். இப்படி மடித்து பின்னும்போது பாருங்கள், ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு கொஞ்சம் கூட விடாமல் டைட்டாக வந்துட்டு வச்சுட்டு நாட் போடணும். இப்போ ரன்னிங் ஒயர் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் நாட் போட்டாச்சு. அடுத்து எண்டு வரைக்கும் நாட் போட்டுக்கோங்க.
மூணாவது வரிசை ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போட்டாச்சு. இப்போது ரிவர்ஸில் நம்ம பின்னிட்டு போகிறோம். ரிவர்ஸில் பின்னுறதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மேலே போகிற ஒயரை மடிக்கணும். ரன்னிங் ஒயரை இது மேலே டைட்டாக சுற்றி நாட் போடணும். இதே மாதிரி ரிவர்ஸில் லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இதில் ஒரு 3 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். ரெண்டாவது வரிசையில் ஃபுல்லாக பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் பின்னணும். இப்போ நம்ம 4வது வரிசை பின்னிக்கிட்டு இருக்கோம். 4வது வரிசை ரிவர்ஸ் எண்டு வரைக்கும் பின்னிட்டு அதுக்கப்புறமா லெஃப்ட் டு ரைட்டு 5வது வரிசை பின்னணும். மூடியில் இன்னும் 2 வரிசை தான் பின்னணும். 4வது வரிசை லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் டு ரைட்டு ஒரு வரிசை வந்துட்டு பின்னணும். ஃபுல்லாக பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ மூடியில் மொத்தம் 5 வரிசை பின்னி முடிச்சாச்சு. பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூட ஒயர் வேஸ்ட் ஆகாமல் முடி பின்னிருக்கும். இப்போது ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஒயரை மட்டும் அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து சொருகணும். ஃபஸ்ட்டு ஒயர் லாஸ்ட் ஒயரை மடித்து சொருகும் போது பக்கத்தில் இருக்கிற வரிசையில் சொருகுங்க. அதே அந்த வரிசையில் ஆப்போசிட்டில் மடித்து சொருகாதீங்க. ஏன்னா நேச்சுரலாகவே பாருங்கள் அது அப்படியே வளைஞ்சி மூடி மாதிரி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வரிசையில் சொருகுனீங்கன்னா இந்த மூடி வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஆயிரும். அதனால் 2வது வரிசையில் சொருகுங்க. நடுவில் இருக்கிற மற்ற எல்லா ஒயர்ஸையும் அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து சொருகிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னாக்கா நம்ம ரன்னிங் ஒயரை மடித்து சொருகணும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி மெத்தடில் பின்னதுனால மூடி அழகாக வளைஞ்சி நமக்கு வரும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஒயரை லாஸ்ட் ஒயரை பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சொருகிக்கோங்க. மற்ற ஒயர்ஸில் வந்துட்டு எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து சொருகிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ண அந்த ரன்னிங் ஒயரும் முடிச்ச அந்த ரன்னிங் ஒயரும் அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஒயரை மட்டும்தான் நம்ம சொருகுவோம். மேலே இருக்கிற ஒயரை மடித்து சொருகும் போது 2வது வரிசையிலேருந்து சொருகுங்க. மூடியில் நம்ம 5 வரிசை பின்னியிருக்கோம் இல்லையா, ஸோ 5 வரிசையில் மட்டும்தான் ஒயர்ஸை சொருகணும். அதுக்கு மேலே வந்துட்டு அந்த பேக் இருக்குது இல்லையா, அதில் ஒயரை சொருகக்கூடாது. ஏன்னாக்கா மூடுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்படி ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே நீங்கள் பெரிய கூடைகளுக்கு மூடி பின்னாலும் சரி, பர்ஸு ஹேண்ட்பேக்குக்கு மூடி பின்னாலும் சரி, மூடியில் மட்டும்தான் ஒயர்ஸை சொருகணும். பேக்லேயோ பர்ஸ்லேயோ அந்த ஒயர் வந்துட்டு போகக்கூடாது. இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ மூடியில் இருக்கிற எல்லா ஒயரையும் சொருகிட்டேன் பாருங்கள். அழகாக குட்டியாக மினி பேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த பேக்கை இன்னும் அழகுபடுத்துறதுக்காக ஃப்ரண்ட்லேயும் சைடில் 2 பக்கத்துலேயும் ரெட் கலரில் பாக்கெட் அட்டாச் பண்ண போகிறோம். எந்தெந்த இடத்துல ஒயர்ஸை இன்செர்ட் பண்ண போகிறோன்னு மார்க் வச்சு காமிச்சிடுறேன். கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் வரிசையாக வந்துட்டு இந்த ஒயர்ஸை இன்செர்ட் பண்ணணும். எந்த இடத்துல மார்க் பண்ணுறேன்னு நல்லா பார்த்துக்கோங்க. இதே ஹோலில் தான் 7 ஒயரை இன்செர்ட் பண்ணி இந்த பாக்கெட்டை வந்துட்டு பின்னணும். 2 பக்கத்துலேயும் நம்ம கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா, கார்னர் டர்ன் பண்ண அதுக்கு நேர் ஹோல் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் மொத்தம் 7 ஹோலில் இந்த ஒயர்ஸை நம்ம இன்செர்ட் பண்ணி பின்ன போகிறோம். ஓகேவா? இப்போ பாக்கெட் பின்னுறதுக்கு 1.25 அடியில் கரெக்டாக 1.25 அடி எடுத்துக்கோங்க. 1.25 அடியில் 3 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஒயர் அளவாக வச்சு மற்ற 2 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. 1.25 அடியில் 3 ஒயர் கட் பண்ணியாச்சு. அடுத்து 1 அடியில் 1 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. நம்ம 7 ஒயரை இன்செர்ட் பண்ணி பின்ன போகிறோம். ஸோ 1 அடியில் 1 ஒயரை வந்துட்டு நடுவில் ஏதாவது ஒரு ஹோலில் இன்செர்ட் பண்ணி பின்னுவோம். இப்போ 1.25 அடியில் கட் பண்ணோம் இல்லையா, அதை இந்த கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, இதுக்கு நேராக மேலே ஹோல் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் ஃபஸ்ட்டு இன்செர்ட் பண்ணணும். இன்செர்ட் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த 2 பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல பாக்கெட் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த ஒயரை இன்செர்ட் பண்ணணும். இப்போ ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு சின்னதாக விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடுங்க. ஃபஸ்ட்டு நாட் போடும்போது ஒயரை இழுக்கக்கூடாது, ஏன்னாக்கா ஒயரை அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுருக்கோம். இழுக்காமல் நாட் போடணும். இந்த ஃபஸ்ட்டு நாட் போட்டதுக்கப்புறம் இந்த ஒயரை செக் பண்ணிங்கன்னா ரைட் சைடு இருக்கிற ஒயர் கொஞ்சம் 1 இன்ச் அளவுக்கு பெருசாக இருக்கும். இப்போது இதில் 2வது நாட் போட்டோன்னா 2 ஒயரும் ஈக்குவலாக நமக்கு வந்துடும். 2வது நாட் போடும்போது நல்லா டைட்டாக இழுத்து போட்டுக்கோங்க. இந்த 2வது நாட் போட்டதுக்கு அப்புறம் ஒயர் பாருங்கள் ஈக்குவலாக வந்துருச்சு. இந்த நாட்டுக்கும் பேக்குக்கும் இடையில கேப் இருக்கக்கூடாது. நல்லா டைட்டாக வந்துட்டு 2வது நாட் போடணும். அடுத்து பாருங்கள் 2வது ஒயர் எடுக்கிறேன். இப்போ 2வது நாட் போட்டோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். இந்த மாதிரி பாக்கெட் பின்னோன்னா எப்போவுமே பிரிஞ்சு வராது அந்த பேக்கில் இருந்த பாக்கெட்டு. ஒயரை அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. ஈக்குவலாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடணும்.
ஒயரை ஈக்குவலாக வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நாட் போடும்போது ஒயரை இழுக்காமல் ரொம்ப லேசாக போடணும். ஒயரை கொஞ்சம் இழுத்திங்கனாலும் அப் அண்ட் டவுன் ஆயிரும். இந்த ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டு இந்த மேல் பக்கம் போகிற அந்த 2 ஒயரையும் செக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரைட் சைடு இருக்கிற ஒயரு 1 இன்ச் அளவுக்கு பெருசாக இருக்கும். ஸோ 2வது நாட் போட்டிங்கன்னா ஈக்குவலாக வந்துடும். 2வது நாட் போடும்போது நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. அந்த பேகுக்கும் நாட்டுக்கும் இடையில கேப் இருக்கக்கூடாது. அடுத்து ஒரு அடியில் கட் பண்ணுற ஒயரை இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பக்கத்தில் 5வது ஹோல் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஒரு அடி ஒயரை வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. மேல் பக்கம் ஒயர் எவ்வளோ இருக்கோ, மற்ற ஒயர் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு இருக்கணும். இப்போ நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு அந்த மற்ற ஒயர் அளவுக்கு இந்த ஒரு அடி ஒயர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ மற்ற ஒயர் அளவுக்கு இந்த ஒரு அடி ஒயர் இருக்குது. இப்போ பேகுக்குள்ளே கையை விட்டு இந்த ஒயரை மேல் பக்கம் பார்த்த மாதிரி பேகுக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. இந்த பேகு பின்னுறதுக்கு நம்ம 8 ஒயர் எடுத்தோம் இல்லையா, ஸோ 8 ஒயருக்கு நடுவில் இருக்கிற ஹோல் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 7 ஹோல் தான் இருக்கும். ஸோ 7 ஹோலில் 3 ஒயரை நம்ம கட் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரா ஒரு ஹோல் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு அடியில் ஒரு ஒயரை நம்ம ஜாயின் பண்ணி பின்னுறோம். அவ்வளோதான். கரெக்டாக இந்த பேகுக்கு சென்டரில் பாக்கெட் இருக்கணும். ஒரு நாட் கூட தள்ளி வரக்கூடாது. இப்போது ஒரு அடி ஒயரை ஜாயின் பண்ணி பின்னியாச்சு. அடுத்து கடைசியாக 1.25 அடியில் ஒரு ஒயர் இருக்கு இல்லையா, அதை ஜாயின் பண்ணணும். இப்போ ஒயரை ஜாயின் பண்ணோம் இல்லையா, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக வெளி பக்கமாக எடுத்துகிட்டு நாட் போடணும். இப்போ நம்ம நார்மல் நாட்டில் இந்த பாக்கெட் பின்னிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இதே மாதிரி ஷிவன் கண் நாட்லேயோ பிஸ்கெட் நாட்லேயோ கூட பாக்கெட் எப்படி பின்னுறதுன்னு நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. இது மாதிரி பாக்கெட் அட்டாச் பண்ண குடைகளுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் விதவிதமாக நிறைய மாடல்ஸ்லாம் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே என்னோட ஓன் ஐடியாவில் நான் போட்டிருக்கேன். நம்மளோட சேனலில் மட்டும்தான் இந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த பேகுக்கு மேல் பக்கத்தில் பாக்கெட் வந்துட்டு அட்டாச் பண்ணி பின்ன போகிறோம். இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 6 அடி ஒயரை அளந்து கட் பண்ணிக்கிறேன். எனக்கு ரெகுலராக ஒயர் குடைகள் பின்னி பழக்கம் இருக்குது அப்படின்றதுனால ஒரு அடி ஒயரை நான் ஸ்கேல் வச்சு அளக்காமல் ஒரு தோராயமாக வந்துட்டு அளந்துருக்கேன். நீங்கள் ஸ்கேல் வச்சு அளந்துக்கோங்க. மீதி பாக்கெட் பின்னுறதுக்கு ஒரு 6 அடி ஒயர் இருந்துச்சுன்னா போதும். இந்த கடைசி நாட் போட்டோம் இல்லையா, இதுக்கு மேலே இருக்கிற ஹோலில் வரிசையாக இந்த ரன்னிங் ஒயரை இன்சர்ட் பண்ணி பின்ன போகிறோம். இங்கே எப்படி வரிசையாக நம்ம இந்த ஒயர்ஸை இன்சர்ட் பண்ணி பின்னமோ அதே மாதிரி இங்கே மேல் பக்கத்துலேயும் வரிசையாக இந்த ஒயரை இன்சர்ட் பண்ணி பின்னணும். இந்த கடைசி நாட் இருக்குது பாருங்கள், இதுக்கு நேராக மேலே இருக்கிற ஹோலில் ஒயரை இன்சர்ட் பண்ணணும். கரெக்டாக இதுக்கு நேராக மேலே இருக்கிற ஹோலில் விட்டு அதுக்கும் மேலே இருக்கிற ஹோல் வழியாக இந்த ரன்னிங் ஒயரை வெளி பக்கமாக எடுக்கணும். கம்ப்ளீட்டாக இந்த ஹோல்லேருந்து ரன்னிங் ஒயர் வெளியே வந்துடணும். ரிவர்ஸில் பின்னணும். ஸோ இதுக்காக தான் நம்ம ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ ரிவர்ஸில் நம்ம மூடி பின்னோம் இல்லையா, அதே மாதிரி பின்ன போகிறோம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஒயரை மடிக்கணும். ரன்னிங் ஒயரை இது மேலே சுற்றி நாட் போடணும். சின்னதாக இந்த பாக்கெட் பின்னி பழகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதிலேருந்து கொஞ்சம் சின்னதாக சேஞ்சஸ் தான் வரும். இந்த மாதிரி பேர்ட்ஸ் வந்துட்டு பேக்கோடு அட்டாச் பண்ணி பின்னுறதுக்கு. இதெல்லாம் நீங்கள் நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் பிளேலிஸ்ட்லையும் பார்க்கலாம். மூடி நம்ம எப்படி ரிவர்ஸில் பின்னமோ அதே மாதிரி ரிவர்ஸில் லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். அதுக்கப்புறம் லெஃப்ட் டு ரைட் என்ன பண்ணணும், பேக்கோட அட்டாச் பண்ணி பின்னணும். இந்த பாக்கெட் வந்துட்டு ரொம்ப சின்னது தான், திங்ஸ் எதுவும் வைக்க முடியாது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அப்புறம் பிகினர்ஸ் பின்னி பழகிறதுக்காகவும் தான் இந்த மாடல் பேக் வந்துட்டு பின்னியிருக்கேன். இந்த சென்டர் பாக்கெட் மட்டும் தான் பின்னி காமிப்பேன். இதே மாதிரி சைடில் 2 பாக்கெட் வரும். அதுக்கு வந்துட்டு 2 ஒயர் எடுத்திங்கனாலே போதும். 2 ஒயரும் 1.25 அடியை எடுத்துக்கோங்க. இந்த பெரிய பாக்கெட்டுக்கு 7 ஒயர் வச்சு பின்னியிருக்கோம் இல்லையா, சின்ன பாக்கெட்டுக்கு 4 ஒயர். 4 ஒயர்னால் 2 ஒயர் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மற்றபடி பின்னுற மெத்தட் எல்லாமே இதே மாதிரி தான், எந்த மாற்றமும் இல்லை. இப்போது லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. அடுத்து ரன்னிங் ஒயரை பேக்கோடு அட்டாச் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு நாட் போட்டோம் இல்லையா, இதுக்கு நேராக மேலே இருக்கிற ஹோலில் விட்டு அதுக்கும் மேலே இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வெளி பக்கமாக எடுக்கணும். கம்ப்ளீட்டாக இந்த ரன்னிங் ஒயரை இந்த ஹோல்லேருந்து வெளியே எடுத்துருங்க. அடுத்து லெஃப்ட் டு ரைட் வந்துட்டு எப்பவும் போல் பின்னிட்டு வாங்க. இந்த ரன்னிங் ஒயர் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த ஒயரை பேகுக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க.
இப்போ லெஃப்ட் டு ரைட் நம்ம பின்ன போகிறோம். ஃபஸ்ட்டு நாட் போடும்போது நல்லா டைட்டாக இழுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட லூஸ் இல்லாமல் பின்னணும். இந்த பேகுக்கும் பாக்கெட்டுக்கும் இடையில கேப் இருக்கக்கூடாது. இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். இதை வந்துட்டு ஸ்பீடாக பார்க்கலாம். நாட் போடுறத கிளியராக பார்க்க முடியும். கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். 3வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. அடுத்து இந்த நாட்டு பக்கத்துலேயே அந்த ஹோல் வந்துட்டு எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த ஹோலில் இந்த ஒயரை இன்சர்ட் பண்ணி அதுக்கும் மேலே இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். எடுத்துக்கிட்டு ரிவர்ஸில் இப்போ நம்ம பின்னிட்டு போகணும். ரன்னிங் ஒயரை இப்படி இழுக்கும் போது பார்த்து இழுங்க. பேக்கோட ஒயரை கட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போது ரிவர்ஸில் வந்துட்டு 2வது வரிசையில் எப்படி பின்னமோ அதே மாதிரி தான் பின்னணும். ஃபஸ்ட்டு மேல் பக்கம் போகிற ஒயரை மடிக்கணும். ரன்னிங் ஒயரை இது மேலே சுற்றி நாட் போடணும். ஃபஸ்ட்டு நாட் போடும்போது நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. ரிவர்ஸில் வந்துட்டு ஒரு 3 நாட் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் நீங்களே பின்னிக்கோங்க. நம்ம 2வது வரிசையில் ரிவர்ஸில் ஃபுல்லாக பின்னுறதை பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் பின்னணும். அடுத்து ரைட் டு லெஃப்ட் எப்படி ஒயரை ஜாயின் பண்ணி பின்னுறதுன்னு ஒரு முறை பார்த்துக்கலாம். இப்போது 4வது வரிசை லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. இப்போ கடைசி ஒரு வரிசை பின்ன போகிறோம். 4வது வரிசை பின்னோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே ஹோல் இருக்குது பாருங்கள். அந்த ஹோலில் விட்டு அதுக்கு நேராக மேலே இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். எடுத்துக்கிட்டு லெஃப்ட் டு ரைட் வந்துட்டு பின்னணும். இது கடைசி வரிசை. இப்போ லெஃப்ட் டு ரைட் பின்னுறது ரொம்ப ஈஸி தான். இப்போ ஃபுல்லாக பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ பாக்கெட்டில் மொத்தம் 5 வரிசை பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரன்னிங் ஒயர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை பேகுக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. ஸ்டார்ட் பண்ண அந்த ரன்னிங் ஒயரையும் முடிச்ச அந்த ரன்னிங் ஒயரையும் பேகுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. அப்புறம் இந்த பாக்கெட்டில் மேல் பக்கம் போகிற ஒயர் இருக்கு இல்லையா, இந்த பாக்கெட் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். இதுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டப்பட்டு கையை விட்டு ஒரு 2-3 நாட்குள்ளே சொருகி விட்டுக்கோங்க போதும். ஒரு 2-3 நாட்டில் சொருகி விட்டுட்டு சிசரை வச்சு அந்த மீதி இருக்கிற ஒயரை கட் பண்ணிடுங்க. நம்ம பெரிய பாக்கெட் பின்னும் போது அந்த பாக்கெட்டுக்கு ஃப்ளாப் எல்லாம் பின்னுவோம். இது ரொம்ப குட்டி பாக்கெட் தான், அழகுக்காக தான் இதை நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதுக்குள்ளே திங்ஸ் எதுவும் வைக்க போகிறதில்ல, அதனால் ஃப்ளாப்லாம் எதுவும் வைக்க வேண்டாம். இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகணும். சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது குட்டியாக வந்துட்டு பாக்கெட் பின்னி முடிச்சாச்சு. இந்த பாக்கெட் பின்னது போலயே இந்த பக்கம் 2 பக்கத்துலேயும் சைட்லேயும் ஒரு பாக்கெட் பின்னிக்கோங்க. 4 ஹோலில் பின்னிக்கோங்க. 4 ஹோல்னாக்கா 2 ஒயர் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பின்னோம் இல்லையா, இந்த பாக்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அடுத்த 4 ஹோலில் சைடு பாக்கெட் வந்துட்டு பின்னுங்க. இதே மாதிரி லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் பின்னணும். இப்போ 2 பக்கத்துலேயும் சைடு பாக்கெட் பின்னதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். சிம்பிளாக இருந்த இந்த பர்ஸுக்கு 3 பாக்கெட் பின்னதுக்கப்புறம் செம க்யூட்டாக இருக்கு இல்லையா. அடுத்து இதுக்கு வந்துட்டு கைப்பிடி வைக்கணும். 2 அடியில் 2 ஒயர் எடுத்து 4வது வரிசையில் கைப்பிடி வச்சுக்கோங்க. உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் லாக்கும் அட்டாச் பண்ணியிருக்கேன். பேக்கில் ஃபஸ்ட்டு வரிசையிலையும் மூடியில் 2வது வரிசையிலையும் இந்த மேக்னெட்டிக் லாக் வச்சுருக்கேன். உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு பிகினருக்காக கிளியராக தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை மேலே ஐகார்டில் கொடுக்குறேன் பாருங்கள். இன்றைக்கி நம்ம செம க்யூட்டான மினி ஹேண்ட்பேக் அப்படி இல்லைனாக்கா பர்ஸ் எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருக்கோம். இது நீங்கள் நார்மல் பர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாடலில் 3 ரோல் பேக் எப்படி பின்னுறதுன்னு மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.